ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அன்னைக்கு நான் அன்னாபிஷேகம் நாள்னால நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவனுக்கு அன்னாபிஷேகம் செஞ்சேன். அதோட ஃபுல் வீடியோ தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இதே மாதிரி நம்மளுடைய வீட்டில் நாம் பூஜைகள் செய்யலாம். கண்டிப்பாக எல்லா செல்வ வளங்களும் நம்ம வீட்டில் நிறைஞ்சு இருக்கும். ஓகே, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அன்றைக்கி பௌர்ணமி நாளாக எல்லா தெய்வங்களுக்கும் அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தேன். என்னுடைய குலதெய்வ பிடிமண் எடுத்து அந்த கலசத்துக்குள்ளே வச்சுருக்கேன் இல்லையா, கலையத்தில், அதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கும் நல்லா அலங்காரமெல்லாம் செஞ்சு பூ வச்சு அவங்களுக்கு முன்னாடியே நெய் தீபமெல்லாம் அன்றைக்கி பௌர்ணமி நாளில் நெய் தீபம் ஏற்றியிருந்தேன். எப்போதுமே நம்ம வீட்டில் குலதெய்வ வழிபாடுங்கிறது இருக்கணுங்க. குலதெய்வத்தை நம்ம எப்போதும் நினச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், தடைகள் இதை எல்லாமே நம்ம தடுத்து நிறுத்தி நம்மளுடைய குலத்தை காக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக முக்கியம். அதுவும் பௌர்ணமி நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லா குலதெய்வத்துக்கும், எல்லா தெய்வங்களுக்குமே, குலதெய்வத்துக்குன்னு இல்லை, எல்லா தெய்வங்களுக்குமே அதீத சக்தி இருக்கிறதா சொல்லுவாங்க. அன்றைக்கி நம்ம வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு நம்மளுடைய பூஜை அறையில் இது மாதிரி எல்லாம் பூஜை பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோவை அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லிங்கத்தை எடுத்து ஒரு தாம்பாளத்தில் வச்சுக்கிட்டேன். அந்த தாம்பாளத்தில் வச்சு தான் அபிஷேகம் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தண்ணீரில் அபிஷேகம் செஞ்சுட்டு 3 அபிஷேகம் பண்ணேன். ஒன்று பால் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், திருநீர் அபிஷேகம், மொத்தம் 3 அபிஷேகம் அன்னைக்கு செஞ்சுட்டு பூஜைகள் செஞ்சேன். அதை அப்படியே பார்த்துட்டே வாங்க. சிவபெருமானுக்கு ஏற்பட்ட பிரம்மகத்தி தோஷம் முழுமையாக நீங்கிய நாள் தான் அந்த பௌர்ணமி நாளும், அதுவும் அந்த அன்னாபிஷேக நாள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் பிச்சாரடனாக வந்த போது உலகத்திற்கே படியளக்கும் ஈசனுக்கு அன்னை அன்னபூரணி அன்னமிட்டு படியளந்த நாள் தான் அந்த அன்னாபிஷேக நாள். அதனால தான் அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எல்லா சிவன் கோயில்லையும் அன்னாபிஷேகம் செய்வாங்க. எல்லா லிங்கத்துக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்கமே தெரியாத அளவுக்கு நிறைய அன்னத்தை வச்சு அழகாக அலங்காரம் செஞ்சு பூஜைகள்லாம் செய்வாங்க. அப்படி நாம் அந்த பூஜையை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு சொர்க்கம் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு அரிசியுமே பார்த்திங்க அப்படின்னா லிங்கத்தோட, அதாவது சிவலிங்கத்தோட ரூபத்திலே இருக்கிறதுனால கோடான கோடி சிவலிங்கத்தையும் நம்ம பிரார்த்தனை பண்ண அருள் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நம்மளுக்கு சொர்க்கம் கிட்டும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் அந்த அன்னாபிஷேக நாளன்று சிவன் கோவிலுக்கு நம்ம போய் சிவனை தரிசிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை கோயிலுக்கு போக முடியாதவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை எடுத்து வச்சு அன்னாபிஷேகம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதெல்லாம் பார்க்குறக்கு கண் கோடி வேணுங்க. எல்லாருக்குமே இந்த பாக்கியம் அவ்வளோவா கிடைச்சிடாது. இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் சிவலிங்கம் வச்சுருப்போம், எல்லார் வீட்லேயுமே பூஜைகள் தினமும் தான் செய்வோம். ஆனால் அன்னைக்குன்னு இந்த பூஜை செஞ்சு நம்ம கண்குளிர பாக்கியம் அந்த கண்குளிர பார்க்குற பாக்கியம் எல்லாருக்குமே கிடைச்சிடாதுன்னு சொல்லுவாங்க. ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறவங்க எப்படியெல்லாம் சொல்லுவாங்க. உண்மைதான். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட வேணும் அப்படின்னு தான் நான் நினப்பேன். ஆனால் எனக்கு இந்த பூஜைகள்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விசேஷ நாள்களும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய பூஜையை நம்ம வீட்டில் நான் செஞ்சிட்டே தான் இருக்கிறேன். நல்ல பலன் இருக்குது. நல்ல நம்ம நினைக்கக்கூடிய காரியம் எல்லாமே எந்த ஒரு தடையில்லாமல் நடக்குது. அதுக்கு தெய்வத்தோடைய அனுகிரகம் நம்மளுக்கு இருக்கணும். அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரையுமே நான் தீபம் ஏற்றுங்க, வீட்டில் வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்ன அப்படின்னா, அக்கா உங்கள் சேனல் மூலம் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை வீட்லேயும் தீபம் எரியுதுக்கா, அந்த புண்ணியம் எல்லாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டில் எவ்வளோ பெரிய ஒரு கமெண்ட் இல்லையா? அதெல்லாம் தெய்வமே சொல்கிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர். உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு அவ்வளோ ஒரு மோட்டிவேட்டாக இருந்தது. இன்னொன்று எனக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் கொடுத்தது. இப்போது லிங்கத்துக்கு பால் அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆரத்தி காட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணியில் அபிஷேகம் செஞ்சுக்கிறேன்.
சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற ஒரு பழமொழி இருக்குதுல்ல, அதை எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, உலகிற்கே படியளக்கும் சிவபெருமானின் மகிமையும் அன்னாபிஷேகத்தின் பின்னணியையும் பற்றி தான் சொல்லுவாங்க. மும்மூர்த்திகளில் சிவபெருமானைப் போலவே பிரம்மனுக்கும் முன்பு 5 தலை இருந்தது. அதனால்தான் சிவனுக்கு நிகரானவர் என பிரம்மனை நினைத்தானர். பிரம்மனின் அகந்தையை அடக்க பிரம்மனின் 5 தலைகளுள் ஓர் தலையை சிவபெருமான் கொய்து பிரம்மனை நான்முகனாக ஆக்கினார். சிவபெருமானால் துண்டிக்கப்பட்ட பிரம்மதேவரின் தலையானது சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்டு சிவனாருக்கு பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தியது. சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொண்ட பிரம்மனின் கபாலமானது எப்போதுமே பசியால் அதை அனத்தி கொண்டே இருந்தது. பிரம்மனால் தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கவே பிரம்மனிடம் உபாயம் கேட்டார் சிவபெருமான். தனக்கு போதும் என்ற அளவுக்கு உணவு கிடைக்கும் போது சிவபெருமானை விட்டு நீங்கி விடுவதாக பிரம்மதேவரின் கபாலம் அந்த சிவபெருமானிடம் சொல்லிகிட்டே இருந்துச்சு. சிவபெருமான் கபாலீஸ்வரர் என்னும் திருநாமத்தோடு பிச்சாடனாக உருமாறி பூலோகம் வந்தார். அன்னமிட்டு நிறையும் போது மட்டுமே அந்த கபாலம் சிவபெருமானின் கையை விட்டு பிரியும் என்பது சிவனாருக்கு பிரம்மனால் கொடுக்கப்பட்ட சாபம். ஏதாவது இந்த இந்த அன்னாபிஷேகம் எதுக்காக வந்தது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஸ்டோரி தான் இது. சிவபெருமான் காசிக்கு செல்லும்போது அவருக்கு அன்னபூரணி அன்னம் போடுறாங்க. அகிலம் காக்கும் அன்னபூரணியின் அன்பினால் கபாலம் நிறைந்தது. இதை அடுத்து சிவபெருமான் கையில் ஒட்டி கொண்டு அவரை படாத பாடுபடுத்திய பிரம்மனின் கபாலம் கீழே விழுந்தது. சிவபெருமானுக்கு பிடித்த பிரம்மஹத்தி தோஷமும் நீங்கியது. அன்னபூரணி அன்னை சிவபெருமானுக்கு அன்னமிட்ட நாள் ஐப்பசி மாதம் பௌர்ணமி திதி அன்னைக்குன்னு இந்த நாள் வரும். இதனால் தான் சிவபெருமானை பிரம்மஹத்தி தோஷம் நீங்க பெற்ற ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் சிவாலயங்களில் அன்னாபிஷேகம் செய்யப்படுகிறது. இதுதான் இந்த அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய அந்த எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி இதுதான். நமக்கே பாருங்களேன், அதாவது மனிதனுக்கும் சரி எல்லா உயிர்களுக்கும் சரி நம்மளுக்கு சொத்து பத்து பொன் பொருள் ஆடை அபகரணங்கள் எல்லாமே இருந்தாலுமே நம்மளுக்கு போதும் என்ற மனமே யாருக்குமே வராது. ஆனால் உணவு மட்டும்தான் நம்ம அந்த அளவுக்கு மேலே சாப்பிட முடியாது. போதும் சொல்கிற ஒரு வார்த்தை உணவில் மட்டும்தான் இருக்கும், மற்ற எதுலேயுமே இருக்காது. நம்மளுக்கு எவ்வளவு தான் இருந்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் தான் அந்த மனசு சொல்லிகிட்டே இருக்குமே தவிர சாப்பாட்டை மட்டும்தான் போதும் இதோட போதும் அப்படிங்கிறத நம்ம நிறுத்துவோம். அதனால தான் அந்த அன்னபூரணி தாயே சிவனுக்கு அன்னமிட்டு சிவபெருமான் ஃபுல்லாக சாப்பிட்டு போதும் அப்படிங்கிற சொன்னதுனால அந்த பிரம்மனுடைய தலையே பார்த்திங்க அப்படின்னா கீழே விழுந்திருக்குது. இது எவ்வளோ பெரிய ஸ்டோரி இல்லையா? உண்மையாலுமே அதனால தான் அன்னமிட சொல்லுவாங்க. ஏன்னா மனசு குளிர்ந்தது மாதிரி எல்லா உயிர்களுடைய வயிறும் குளிர்ந்துருச்சு அப்படின்னாவே அந்த போதுங்கிற வார்த்தை நம்மளுக்கு கிடைச்சாவே போதும். நம்மளுக்கு எவ்வளவு தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கும். அதனால தான் இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுங்க, அதுவும் அன்னதானம் செய்யுங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம காலையில் நம்ம எந்திரிக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தலாம் நம்ம தேடி போய் அன்னதானம் செய்ய முடியாது, நம்ம வீட்டிலே இருந்தே செய்யலாம். அதனால தான் நம்மளுடைய வீடியோஸில் ஒவ்வொரு நாளும் நான் விலாக் கொடுக்கையிலையும் சரி, பூஜை வீடியோஸில் நான் காட்ட மாட்டேன், விலாக் கொடுக்கையிலும் சரி, தினமும் காலையில் எந்திரிச்சு வாசல் தெளித்து கோலம் போட்ட உடனேயே பார்த்திங்கன்னா குருவிகளுக்கு காக்கா மயில் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டில் நம்ம எங்கே இடம் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த உயிர்கள் சாப்பிட்டு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அரிசி குருணை பொரி இது கோதுமை ரவை இருக்குல்ல, இதெல்லாம் கூட நான் வாங்கி வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டு வைக்கிறது, தண்ணி ஊற்றி வைக்கிறது, இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்களை எவ்வளோ பெரிய தோஷங்கள் எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே சரி எல்லா உயிர்களுக்குமே ஏதாவது ஒரு கஷ்டங்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுறது இந்த தோஷம் அன்னதோஷங்கிறது தான். அந்த
தோஷத்தை நமக்கு வர தோஷத்தை வந்து போக்கக்கூடியதை நாம் உயிர்களுக்கு கொடுக்குற உணவின் மூலம்தான். அதனால தான் வந்து எல்லாருக்குமே வந்து பசியால் வந்தாலும் சரி, இல்லை நம்ம வந்து வெளியிலேயே போய் உணவு கொடுக்க முடியலைனாலும் இந்த மாதிரி வீட்டிலே இருந்தோம் நம்ம இது மாதிரி செய்யலாம். ஒரு சிஸ்டர் கூட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, அக்கா நாங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் வீட்டில் இருக்கிறோம், எப்படி இப்படி குருவிகளுக்கெல்லாம் தண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மொட்டை மாடின்னு ஒன்று இருக்குல்ல, அங்கே வைக்கலாம். இல்லை அங்கே அப்படி இல்லைனாலும் நம்ம எப்படி இருந்தாலும் கீழே தான் நம்ம நடந்து போவோம் இல்லையா, காம்பவுண்டுக்கு வெளியில் வைக்கலாம். ஒரு நாள் வச்சு பழகிட்டோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அப்படியே பழக்கமாயிடும் இல்லையா. ஒரு நாள் காலையில் வச்சுட்டு போனோம்னா போதும், அடுத்த நாள் போகையிலேயே நம்ம வந்து அதை வச்சுட்டு போயிடலாம். இதை வந்து அவங்க கேட்டதுக்காக நான் சொல்கிறேன். இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்களை நாம் தான் யோசிக்கணும். நம்மளுக்கு தேவை அப்படின்னா நாம் தான் யோசிக்கணுமே தவிர எல்லாத்துக்குமே வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நம்ம தேடிகிட்டே இருந்தால் தான் அதுக்கு கிடைக்கும். அதனால் வந்து அப்பார்ட்மெண்ட் உள்ளவங்களுக்கும் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது, செய்யுங்க, கண்டிப்பாக செய்யுங்க. இப்போ நம்ம வீட்டில் உள்ள சிவலிங்கத்துக்கு நல்லா அபிஷேகம் செஞ்சு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் பச்சரிசியில் சாப்பாடு செஞ்சு அப்படியே சிவலிங்கம் ஃபுல்லாக அந்த பச்சரிசி சாதத்தை அப்படியே மேலே வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், திருநீர் எல்லாமே வச்சு விட்டுட்டு ருத்ராட்ச மாலையும் சிவலிங்கத்துக்கு போட்டு விட்டுட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருந்த அரளிப்பூ தான் வந்து பறித்து போட்டிருக்கேன். அரளிப்பூ மாலை வாங்கியிருந்தேன், அது என்ன துளசி வச்சு கட்டியிருந்ததுனால பூவை மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சிவலிங்கத்துக்கு போட்டு விட்டுட்டு தீபதூபமெல்லாம் அப்படியே நான் காட்டி விட்டுட்டேன். இவ்வளோதான் சிம்பிளாக நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை வச்சு மன நிறைவாக நம்மளுடைய பூஜையை செய்யலாம். இதுக்கெல்லாம் நிறைய பழங்கள் வாங்கணுமா, காய்கறி வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அதை எடுத்து வச்சு மன நிறைவாக நம்ம வந்து செய்யக்கூடிய பூஜைக்கு வந்து அதீத பலன் கிடைக்கும். அதனால் வந்து இருக்கிறத வச்சு சிறப்பாக வந்து பூஜைகளை செய்யுங்க. அந்த அன்னாபிஷேகம் அன்னைக்குன்னு நீங்கள் கோவிலுக்கு போக முடியாதவங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அன்னத்திற்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது. நெல் வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஆகிறது, அரிசி வந்து சோறாகிறது, சோறு வந்து தேகத்துக்குள் சென்று கலந்து வலிமையை அளிக்கிறது. இது போலவே தான் ஆத்மா எவ்வளவு ஜன்மங்கள் எடுத்தாலும் பரமாத்மாவோடு கலந்து அது வந்து ஒன்றாயிரும். அதை உணர்த்துறதுக்கு தான் இந்த அன்னாபிஷேகம் வந்து நடைபெறுகிறது. அரிசி என்ற வார்த்தையிலேயே அரிசியும் சிவனும் அடங்கியுள்ளனர். சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்பதன் பொருள் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட ஒவ்வொரு சோறும் ஒவ்வொரு பருக்கையும் சிவலிங்கத்திற்கு சமம். நன்றாக சோற்று பருக்கையை நீங்கள் வந்து உற்று பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சிவலிங்க வடிவில் தான் இருக்கும். ஒவ்வொரு அரிசியுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த லிங்கத்தோட வடிவில் தான் இருக்கும். ஐப்பசி மாத அன்னாபிஷேகத்தின் போது சிவபெருமானுக்கு சாற்றியிருக்கும் ஒவ்வொரு சோற்று பருக்கையிலும் நம்மால் சிவலிங்கத்தை காண முடியும். ஒரே சமயத்தில் கோடி லிங்கத்தை தரிசனம் செய்த பலனும் நம்மளுக்கு வந்து இந்த பூஜையின் மூலம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஜென்ம பாவத்தையும் அது வந்து போக்கும். அன்று ஒவ்வொரு சோற்றிலும் ஒரு சிவலிங்கத்தை காணலாம் என ஈஸ்வரன் வந்து வரம் கொடுத்திருப்பதால் அந்த வரத்தின் பயனாக நாம் அன்று கோடான கோடி லிங்கத்தை பார்த்த பலனையும் நாம் வந்து அடைகிறோம். இந்த அன்னாபிஷேகத்தை வந்து பார்த்து தரிசனம் செய்பவர்களுக்கு வந்து சொர்க்கம் வந்து நிச்சயம் சொல்லுவாங்க. அதுதான் ஐதீகம். இதனால் தான் பார்த்தீங்க அப்படின்னா சோறு கண்ட இடமே சொர்க்கம் என்று கூறியிருக்காங்க. இப்போ இந்த லிங்கத்தில் இருக்க சாதத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு இதை எல்லா உயிர்களுக்கும் கொண்டு போய் அப்படியே நம்ம வெளியில் வச்சிடணும். ஒரு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் இந்த லிங்கத்தில் அப்படியே இருக்கட்டும், அப்படியே தீபமும் எரியட்டும். அப்படியே நீங்கள் வந்து சிவனினுடைய பாட்டை போட்டு விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து அதை கேட்டுகிட்டே இருக்கலாம். இது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, இனி அடுத்த வருஷம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட செய்யலாம். பௌர்ணமி நாள்லையும் நம்ம வந்து செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு நம்ம வந்து சிவலிங்கத்தில் இந்த சாதத்தை வைக்கலைனாலும் சாதத்தை வடித்து கொண்டாந்து பூஜை அறையில் வச்சு நல்லா வழிபட்டுட்டு சிவனுக்கு முன்னாடி ஒவ்வொரு பௌர்ணமி நாள், பிரதோஷ நாள் இதெல்லாம் நம்ம செய்யலாம். அதை கொண்டே அப்படியே உயிர்களுக்கு கொண்டே வெளியில் வச்சுருங்க. இல்லை யாருக்காவது வந்து அன்னதானமாக வந்து தானம் செய்யுங்க.
உண்மையாலுமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல பலனையும் நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு பிடித்த தோஷத்தையும் அது வந்து நீக்கும். இப்போ சிவனுக்கு தீப தூபம் எல்லாம் காட்டிட்டு இப்போ பஞ்சமுக தீபத்தெல்லாம் ஆரத்தி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சாதத்தை நான் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா, வெளியில் அப்படியே இலையோடு எடுத்துக்கொண்டு போய் கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் உள்ள குருவிகளுக்கெல்லாம் வந்து சாதமாக வச்சுட்டேன். அதே போல் நம்ம வீட்டுக்கு முன்னாடி எப்போதுமே தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்பல்ல, அந்த இடத்துல கொண்டு போய் இலையோடவே வந்து நாய்கள்லாம் வந்து சாப்பிட்றதுனால அங்கே கொண்டு போய் வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து மயிலும் வந்து அந்த சாதத்தை சாப்பிட்டது. அதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வந்து சிவபெருமானை பார்த்து கையெடுத்து நான் வந்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களுக்கும் பசியார வந்து உணவு கிடைக்கணும் அப்படின்ட்டு. எந்தெந்த உயிர்களெல்லாம் வந்து இந்த உலகத்தில் ஜனனம் எடுத்து வந்திருக்குதோ எல்லா உயிர்களுக்கும் பசி அப்படிங்கிறது இல்லாமல் உணவு கிடைக்கணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு இந்த பூஜையை நான் வந்து அன்னைக்கு நான் முடிச்சுக்கிட்டேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ஓரளவுக்கு இந்த ஆன்மீகத்தை பற்றி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அது பிரகாரம் நான் வந்து நம்மளுடைய வீட்டில் நான் வந்து பூஜைகள்லாம் செஞ்சிட்ருக்கேன். அதை பற்றி தான் உங்களுக்கும் நான் வந்து அப்படியே வீடியோஸாக நான் வந்து காட்டுறேன். இதில் நிறைகள் குறைகள் எது இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைகள் இருந்தாலும் நான் வந்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவேன். குறைகள் இருந்தது அப்படின்னா அதை பார்த்து நான் வந்து கற்றுக்குவேன், தெரிஞ்சுக்குவேன். அதனால் கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு வந்து கொடுங்க. இந்த சிவனின் அருளும் ஆசையும் அனைவருக்கும் கிடைக்கட்டும். எல்லா உயிர்களும் மன நிறைவோடும் சந்தோஷத்தோடும் பசி இல்லாமலும் வாழட்டும் அப்படின்னு வேண்டி இந்த வீடியோவை நான் வந்து முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அமினி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதா சொல்லி தான் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே வருது. ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து பார்க்கட்டும், தெரிஞ்சுக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.